கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவர்கள். அவர் ஒருவரே நம்மை பிழைப்பூட்டுகிறார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் படைத்து மனிதனை உருவாக்கி, நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனுடைய கரத்திலே கொடுத்த காட்சியை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். மனிதன் ஆளுகையை பெற்றவன் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் தேவ சாயலாக படைக்கப்பட்டவன், தம்முடைய சாயலாகவே மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, தேவ சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்களை போஷிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்களை வழிநடத்துகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவன், நான் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்தவன், விசேஷித்தவள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது, ஒருவேளை இந்த அண்ட சராசரங்களிலே காணப்படுகிற எல்லா பறவைகளையும் ஆகாயத்து பட்சிகளையும் போஷிக்கிற ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை போஷித்து நன்றாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறீர். நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்த கிருபை ஜனங்கள் மீது பலமாய் இறங்கும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வெறுமை இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகட்டும். கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவீராக. இந்த நாள் ஒரு மகிமையின் நாளாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் காணப்பட தேவ ஜனங்களுக்கு தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவருடைய வல்லமை முன் சென்று பலமாய் நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.